மக்களை, நான் கலசம்பல்லேருந்து ராமன் பேசுகிறேன். இதுதான் எங்கள் அம்மா கல்லை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நான் உங்கள்கிட்ட ஒரு பதிவு வச்சுருந்தேன். காலாவை அடுக்குனதும் காலாவை எரிச்சதும் உங்கள்கிட்ட ஒரு பதிவு வச்சுருந்தேன். இது எல்லா கல்லுமே எங்கள் அம்மா அறுத்த கல் தான். எங்கள் அம்மா அறுத்த கல் அவ்வளோ சைனிங்காக இருக்குது. இப்போ அந்த எங்கள் அம்மா மனசு போல் அவ்வளோது சிவப்பாக இருக்குங்க மக்களே. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ரேட்டு தான் ரொம்ப கம்மியாக போயிட்டுங்க மக்களே. அதனால் கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருக்குது. அதனால் நான் கல்லை கொடுக்குற மேய்க்கல நாங்கள் வச்சுருக்கோம். மழை காலத்தில் கொடுக்கலாம்னு இருக்கிறோம். இதுதான் எங்கள் அம்மா, பார்த்துங்க. எங்கள் அப்பாவும் பாருங்க, மீசையோட ஜம்முன்னு இருப்பார். சொன்னேன்ல, எங்கள் அப்பா மீசையோட ஜம்முன்னு இருக்காருங்களா பாருங்க. அப்படியே மீசை சும்மா நிறம் கட்டும், அப்படியே அதில் சிங்கம் போல் இருப்பார். இதெல்லாம் எங்கள் அப்பா எடுத்த கல் தான். இந்த கல்லையும் காட்டுறவங்கள்ட்ட பாருங்கள் மக்களே, எவ்வளோ சிவப்பாக இருக்கு, எவ்வளோ சிவப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இன்னொரு தகவல் சொல்லிக்கிறேங்க. இது அடுக்குனது ஃபுல்லாக நம்ம இருக்கை சேர்ந்த ஐயப்பனுங்கிறது மேஸ்திரி, அவர் தான் அடுக்குனாப்புல. நல்ல விதமாக சூப்பராக அடுக்கி சூப்பராக விதமாக கொளுத்தி கொடுத்துருக்காப்புல. ஆனால் எந்த காலாவிலையுமே நான் உதயங்கட்டை எரித்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்ம காலாவில் வச்சு அவர் சந்தோஷமாக நல்லா சூப்பராக எரித்து கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் அவரை நான் பாராட்டுறேன். அவரோட ஃபோன் நம்பரை உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அவரோட ஃபோன் நம்பரை அனுப்புகிறேன். உங்களுக்காக கண்டிப்பாக நல்ல விதமாக செஞ்சு கொடுப்பாரு. நான் நம்பிக்கைப்படுறேன். அந்த கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருக்கலாம். வணக்கம்.